ஐயோ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களே, நான் எப்படி இவங்க கிட்ட நிரூபிக்க போறேன், நான் நிரூபிச்சே ஆகணுமே, என்னை பத்தி யாருமே தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்பட்டுக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட தன்னை பத்தி நிரூபிக்கணும்னு அலைஞ்சுகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். உங்களை பத்தி நல்லவங்க அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட நிரூபிக்கிறதுனால உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்குதா, இல்ல 1 மாசம் வீட்டு காசு கட்டுறதுக்கு பணம் கிடைக்குதா? இல்ல. ஒண்ணு உண்மைங்க, உங்களை பத்தி உண்மையா புரிஞ்சு வச்சவங்க என்னைக்குமே தப்பா நினைக்க மாட்டாங்க. அவங்க தப்பா நினைக்கிறாங்கன்னா அவங்க உங்களை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம், உண்மையா பழகலன்னு அர்த்தம். அதனால இந்த உண்மையா பழகாதவங்க மத்தியில போயிட்டு மாட்டி சிக்கி கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, தூக்கி போய்கிட்டே இருங்க. உங்களை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள மட்டும் பக்கத்துல வச்சுக்கோங்க, தலைவலி வராது. இன்னைக்கு நான் அவங்க கிட்ட என்ன பத்தி நிரூபிக்கிறேன், இவங்க கிட்ட என்ன பத்தி நிரூபிக்கிறேன்னு உங்க நேரத்தை தான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து அதை செய்யாதீங்க. உங்களை பத்தி முழுமையா புரிஞ்சுக்கிட்டவங்க என்னைக்குமே தப்பா நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி 4 பேர் பக்கத்துல வச்சுக்கிட்டு இருந்தா போதுங்க. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறோம்?